சில வருஷங்களுக்கு முன்னாடி நானும் நண்பர்களும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ படத்துக்கு போனோம். அந்த படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான ஒரு கடல் மிருகத்தோட பேர் தான். அந்த படத்துக்கு போகும்போது ஆரம்பத்தில அந்த படத்தையே பார்க்க விடல. பயங்கர செலிப்ரேஷன் மோட்ல கத்திக்கிட்டு, ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு யாரையுமே படம் பார்க்க விடாம அந்த கூட்டம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. படம் என்னன்னே புரியல. அப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு தியேட்டரே. அப்புறம் படம் முடிஞ்சு எல்லாம் ஏதோ வீட்டுக்கு வந்து போன மாரி அமைதியா போயிட்டாங்க. இப்போ அப்படியே காலம் கடந்து இப்போ பார்த்தோம்னா, அதே மாரி எலக்ஷனுக்கு முன்னாடி அதே கூட்டம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி, கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி, நாங்க தான் மாற்றம், எல்லாத்துக்கும் நாங்க தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபேக் நியூஸ்லாம் பரப்பி, நெறைய யூடியூபர்ஸ், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ன்னு சொல்லி நெறைய பேர் அப்படியே ஃபேக் நியூஸை பரப்பி அப்படியே இதே மாரி செலிப்ரேட் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்புறம் எலெக்ஷன் வந்துச்சு. அப்புறம் எலெக்ஷன்ல இவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் சொல்லவே தேவை. செலிப்ரேஷன் 100 மடங்கு அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் அது ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு வெறியில் பயங்கரமாக ஸ்டேட்டஸ் போட்டு, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறது, யூடியூப்பில் வீடியோ போடுறது, இன்ஸ்டாகிராமில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிங்களை திட்டுறதும் இல்லாமல், அவங்களை வெறுப்பேற்றுறதும் இல்லாமல், நாங்கள் கட்சி ஆரம்பித்த 3 வருஷத்தில் பயங்கரமாக ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணி ஃபயர் விட்டுட்டே இருந்தாங்க. அப்படியே ஒரு வாரம் அந்த ஃபயர் கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. செலிப்ரேட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை போட்டுகிட்டே இருக்குது. குறிப்பாக என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் டெய்லியும் ஸ்டேட்டஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தா அப்படியே சைலண்ட் மோடில் போயிட்டாங்க. ஏன்னா நல்லதுன்னு ஒன்று போடுறதுக்கு அவங்களுக்கு கண்டென்ட்டே இல்லாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதாவது நல்லதுன்னு அவங்க எடுத்து போடுறாங்கன்னு பார்த்தா அது ஃபேக் நியூஸாக இருக்குது. அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஆட்சி பண்ண அந்த திமுக கொண்டு வந்த திட்டங்களுக்கு வேறு லேபிள் ஒட்டி இவங்க திருப்பி புதுசாக ஒரு நியூஸ் போடுறாங்க. அப்புறம் ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு நல்ல நியூஸ் போடலாம் அப்படின்ட்டு நேற்று ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது ஒரு நடிகருடைய தாயார் இறந்துட்டாங்க. அந்த இறப்புக்கு நம்மளுக்கு முதலமைச்சர் போகிறாரு. போகும்போது பார்த்தா எங்கள் முதலமைச்சர் பார்த்தீங்களா வெறும் காலோட செருப்பு இல்லாமல் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணலான்ட்டு ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணலான்னு வாட்ஸ்அப் எடுத்து போடுறாங்க. அப்போ பார்த்தா ஒரு குறுக்கில் ஒரு கருப்பாடு வந்துருச்சு. அந்த கருப்பாடு பார்த்தோன்னே ஆடா பாவீங்களா இப்பயும் இது இனிமேல் போட முடியாதா அப்படின்ட்டு டெலீட் பண்ணிவிட்டு திருப்பி சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா ஏதோ நகைச்சுவை வீடியோ போடுறது, அப்புறம் இந்த மாதிரி சிரிப்பு வீடியோ போடுறது, அப்புறம் பாட்டு போடுறது அப்படின்ட்டு ஸ்டேட்டஸ் இப்போ சைலண்ட் மோடில் அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க. எனக்கு என்ன ஆசைனா இவங்க இன்னும் நல்லது நடக்கணுன்ற மாதிரி நிறைய ஸ்டேட்டஸ் இவங்க போடணுன்னு எனக்கும் ஆசை. அதாவது இந்த நாட்டில் நல்லது நடக்கணும், அது மாறும்னு நானும் நம்புகிறேன். அதாவது இந்த நாட்டில் இவங்க ஆட்சியில் நல்லது நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது கண்டிப்பாக மாறும்னு நான் நம்புகிறேன். அப்படி மாறினா சந்தோஷம் தான். ஆனால் இப்போ பார்த்தா அந்த ஃபயரை காணும், அந்த செலிப்ரேஷன் மோடை காணும். எங்கடா போனீங்க எல்லாரும்? வாட்ஸ்அப்பில் டெய்லியும் போட்டு வெறுப்பேற்றிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி பார்த்தா ஒருத்தனையும் ஆளை காணும். எல்லாம் அப்படியே அமைதியாக போயிட்டீங்க. இதுக்கு தாங்க சொல்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஆள்கிட்ட ஒரு நாட்டை கொடுக்குறது ரொம்ப பிரச்சனையை வளர்த்து விடும். ஏன்னா நம்ம டெய்லியும் பார்க்குறோம், ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஒவ்வொரு அமைச்சரும் புதுசாக அவங்க சொல்கிற பதிலாம் பயங்கர ஆச்சரியக்குறியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் கவலையாக இருக்குது, இன்னொரு பக்கம் சிரிப்பாக இருக்குது. ஸோ கவலையும் சிரிப்பும் சேர்ந்தது தானே வாழ்க்கை. அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவோம். நன்றி.